வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான வீட்டிலே நம்ம வந்து கடையில் வந்து நம்ம பொடி எந்த பொடியுமே போடாமல் நம்ம வீட்டிலே வந்து நம்ம தயாரித்து நம்ம போடுறது தாங்க. இப்போ அதை வந்து என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நமக்கு புதினா கொஞ்சம் வச்சுக்கிறோம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறம் இது வந்து பட்டையை வந்து நம்ம வந்து அம்மியில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து காய் இது வந்து கேரட்டு, பீன்ஸ் இது ரெண்டும் இருக்குது. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து இதை நம்ம அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு உண்டானதை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டாச்சு, இப்போ வெள்ளைப்பூடு போட்டாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் அதோட சேர்த்துடலாம். இப்போ புதினாவும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பட்டை வந்து அரைச்சி வச்சதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம செய்கிறது கண்டினியூ பண்ணலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து விறகடுப்பில் வந்து குக்கர் வந்து ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா, குக்கர் கேஸ் இல்லாமல் குக்கரில் எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ வந்து மண் பூசி அதை நம்ம வந்து குக்கர் வச்சுக்கிறோம். இப்போ வாங்க செய்யலாம். இப்போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கரண்டி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் அரிசி கூட போட்டுக்கலாம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போது ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், இலை 1 நம்ம இதை போட்டுடலாம். இலையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்ததை போட்டுடலாம். பூ நல்லா போட்டுருக்காரு. இப்போது நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்தப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வருது பக்கத்தில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் அதில் போட்டுடலாம். இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டோம்னா இப்போ தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளிக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் கொட்டிடலாம். நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மணம் வரும். மணம் வந்துருச்சுன்னா அப்போ தான் இது நல்லா மசால் வந்து வெந்துருச்சுன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் வெந்துருச்சுன்னா. இப்போ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா நம்ம போட்ட மசால் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காயை போட்டுக்கலாம். இப்போ வந்து காயம் வந்து இதை அள்ளி போட்டுக்கலாம்.
மசாலாவோட கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி தண்ணியெல்லாம் போட்டு உப்பெல்லாம் பார்த்து அடுப்பில் வச்சிடலாம். படிக்கு வந்து 1.5 படி அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். 1 படிக்கு 2 படி தண்ணி அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது 1 படிக்கு 2 படி ஊற்றியாச்சு. இப்போ அந்த அரை படிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம எப்போதும் சாதாரணமாக சமைக்கிற அரிசி தான். நம்ம இதுக்குன்னு விஷம் வாங்கலை. நம்ம எப்போது வீட்டில் செய்கிற அரிசி தான். இப்போது உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் கூட போடணும், கைக்கிற மாதிரி. அப்போ தான் அரிசியோடு நமக்கு சரியாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா கிண்டிடலாம். அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். நமக்கு வந்து கேசரி பவுடர்லாம் வந்து நமக்கு போட வேண்டாம். கேசரி பவுடர்லாம் நமக்கு வேணாம். அது எப்போதுமே அதை நான் போட மாட்டேன். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் நான் போடுவேன். அதனால் கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வந்து விசில் போடுறதுக்கு நம்ம மாட்டி வச்சாச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கலாம். இப்போ 3 விசில் வந்து நம்ம இறக்கிட்டோம். இப்போ வந்து விசில் எடுத்து விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக வந்து பாருங்க. எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குது. வந்து விறகடுப்பில் குக்கரில் எப்படி வைக்கிறவங்க பார்த்துட்டிங்க. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து குக்கரில் வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக. இப்போ நம்ம வந்து காய் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து விறகடுப்பில் வந்து குக்கர் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் வந்து நம்ம வந்து கடையில் வந்து எந்த பொடியுமே போடாமல் நம்மளாக வந்து மசாலா அரைச்சது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம கறி பிரியாணி அப்படின்னா நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றி வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது காய் பிரியாணிக்காண்டி நான் அது தேங்காய் பால் ஊற்றலை, தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.